ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். எபேசியருக்கு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். தாம் கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். வசனத்தை நான் மறுபடியும் ஒரு முறை வாசிக்கின்றேன். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். இதை பவுல் எழுதுகிறார். ஆண்டவர் அறிந்து கொண்ட ஒரு மக்களுக்காக அவர் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறாரா? என்ன வேண்டிக் கொள்கிறாரா? பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு இருக்க வேண்டும் என்று. என்ன பிரகாசம் உள்ள மனக்கண்கள்? தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே பிதாவாகிய தேவன் இயேசுவினிடத்தில் எப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை அவரை கொண்டு செய்தாரோ அந்த வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் நாம் அந்த இயேசுவை விசுவாசிக்கிறோம்ல, நம்மிடத்தில் அதை காண்பிக்கும்படிக்கு தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையின் மகத்துவத்தை இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு. அறியும்படிக்கு என்ற இடத்துல பார்க்கும்படிக்கு போட்டா நல்லா இருக்கும். நீங்கள் அந்த மகத்துவத்தை பார்க்கும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்கணும். இந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள் நமக்கு வந்துடுச்சுன்னா அந்த மகிமையின் மகத்துவத்தை நம்மளால இந்த உலகத்துல அந்த ஆவிக்குரிய கண்களை கொண்டு பார்க்க முடியும். இது ஒரு மாம்சீக கண்ணை பத்தி பேசவில்லை, ஒரு ஆவிக்குரிய கண்களை குறித்து இந்த வேதம் பேசுகிறது. இந்த அதிகாரத்தில் எபேசியருக்கு எழுதின இந்த புத்தகத்துல முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1:1. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. யாருக்கு இதை எழுதுகிறார்? யாரோ ஆண்டவர் அறியாத மக்களுக்கு இந்த வசனத்தை அவர் எழுதவில்லை. விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு. இப்போ பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிற, விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிற, கர்த்தரை தேடுகிற, அவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிக்கிற, கர்த்தரை தொழுது கொள்கிற, சரியாய் சர்ச்சைக்கு போகிறவர்கள், இப்படி ஆண்டவரை பிரியமாய் ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழ்கிற மக்களுக்காக எழுதுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம், சில நன்மைகளை பெற்றுக்கொண்டோம், தொடர்ந்து சபைகளுக்கு போகிறோம், ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கிறது. அவர்களை குறித்து தான் இந்த வசனம் எழுதப்படுகிறது. ஆனா இது போதாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு விசுவாச வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனா இதையும் தாண்டி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் செய்த மகத்துவமான அந்த வல்லமையான காரியங்களை நீங்கள் அறியும்படிக்கு உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு வேண்டும். அதை பார்க்கக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு இருந்தா இயேசு கிறிஸ்துவை கொண்டு பிதா எதெல்லாம் செய்தாரோ அதை நம்மை கொண்டு அவரால் செய்ய முடியும் என்ற ஒரு விசுவாசம் நமக்கு வரும். அப்படி வரும் பொழுது என்ன நடக்கும் என்றால், நாம் இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்துல செயல்படக்கூடியவர்களாய் நம்மால மாற முடியும். இப்ப நமக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் தேவைப்படுகிறது. அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள் எப்படி வரும்? நம்முடைய கண்களை பிரகாசிக்க பண்ணுகிற காரியங்கள் என்ன? எப்படி இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கடவுளுடைய வார்த்தை கொண்டு வந்ததோ, அந்த வார்த்தையை அதிகமாய் நாம் தியானிக்கும் போது, அதன் மேல் வாஞ்சியா இருக்கும்போது,
அதை படிக்க 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 படிக்க, அதை கேட்க 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 நமக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாக ஒரே வழி கர்த்தருடைய வேதம் தான். அல்லேலூயா. அதிகமாக நம் வேதத்தினுடைய மகத்துவங்களை நம்ம தொடர்ந்து மாறி மாறி பல விதங்களிலே நாம் படித்து வருகிறோம். ஆனா எந்த அளவுக்கு நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில அப்பியாசிக்கிறோம், அதற்காக எவ்வளவு நேரம் கொடுத்து படிக்கிறோம். இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள், அதாவது தேவனுடைய மகத்துவத்தையே பார்க்கக்கூடிய ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் ஒரு மனிதனுக்கு இருந்தா, அந்த உலகத்தின் காரியங்களை அனுதினமும் சந்திக்கும் பொழுது, பல பிரச்சனைகளை சந்திக்கும் போது, அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள் தேவனுடைய மகத்துவத்தையே பார்க்க முடியும் என்றால், சாதாரண பிரச்சனைகளுக்கெல்லாம் அதை பார்த்த அடுத்த நிமிடத்துல அது ஒரு தீர்வை உங்களால பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அதைத்தான் அவர் இங்க எழுதுகிறார். நீங்க விசுவாசிகள் என்று அழைக்கப்படுறீங்க, பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுறீங்க. ஆனா பிரச்சனைகள் வரும்போது பிரச்சனைக்கு தீர்வு தெரியாம நீங்க கலங்கடிக்கப்படுறீங்க, அழுவுறீங்க, கதறீங்க, புலம்புறீங்க. ஆனால் தேவனுடைய மகத்துவத்தை நீங்க பார்க்கக்கூடிய ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருந்தா, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதாரண காரியங்கள் இல்லையா? உயர்ந்த உன்னதமான காரியங்களை பார்க்கக்கூடிய நம்முடைய கண்கள் இருக்கும் பொழுது, சாதாரண காரியங்களை நம்ம என்ன பண்ணுவோம், அது பார்த்த நிமிடத்தில் அதற்கான பதிலை கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அதுக்கு தான் அவர் சொல்றாரு, பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு வேண்டும் என்று. பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு வேண்டும் என்ன, நம்ம கரங்களை விலை மதிக்க முடியாத வேத புத்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு இல்லாது இருந்தா எப்படி? நம்ம விசுவாசிகள் ஆயிட்டோம், சர்ச்சுக்கு வரோம், நல்லது. ஆனா இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு இல்லாமல் இருந்தா என்ன நடக்கும்னா, நம்ம அடுத்த கட்ட ஆவிக்கிற நிலைக்கு நம்மால கடந்து போக முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஆவிக்கிற வாழ்க்கையில நம்ம தங்கிடுவோம், அங்கேயே தங்கிடுவோம். நாம் சர்ச்சுக்கு போறோம், கர்த்தர் என்னை நடத்துகிறார், சபைக்கு போறோம், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், இப்படி ஒரு மேலோட்ட கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு போடுவோம். ஆனால் ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு இருக்குமானால், நாம் தெய்வத்தை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருப்போம். இப்போ பிரகாசமுள்ள மனக்கண்கள் இல்லாதிருந்தா நம்ம ஒரு உயர்ந்த உன்னதமான கிறிஸ்துவ வாழ்க்கை நம்மால வாழ முடியாது. அது நமக்கு இருந்தா ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவது நமக்கு எளிதா இருக்கும். அந்த மகத்துவத்தை வல்லமையை பார்க்கக்கூடிய ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு இருந்தா நம்முடைய வாழ்க்கையிலே அதை நம்ம அனுபவிக்க முடியும், அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்ட முடியும். தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று அந்த மகத்துவமான அந்த வல்லமை நமக்குள்ளிருந்து வெளிப்படும் பொழுது நமக்குள்ளிருந்து கிறிஸ்துவை அநேகர் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பவுலுடைய ஜெபம் பாருங்க. அப்ப அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் அவருக்கு இருக்கு, ஆனா இந்த ஜனங்களுக்கு இல்ல. ஜனங்கள் இல்லாதபடினால அந்த ஜனங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. நம்முடைய ஜெபம்லாம் எப்படி இருக்கு? இப்படி உன்னதமான காரியங்கள் எல்லாம் வேதத்துல அநேகர் கேட்கிறத வேதத்துல பார்க்கிறோம் இல்லையா? சாலமன் கேட்கிறார், ஆண்டவரே இத்தனை பெரிய திரளான ஜனங்களை நான் எப்படி ஆண்டவரே நியாயம் விசாரிக்க முடியும்? எனக்கு உம்முடைய ஞானத்தை கொடுங்க. அவன் ஞானத்தை கேட்டு பெற்றுக் கொள்கிறான். வேதத்தில் எப்படி ஒரு வசனம் இருக்கு, 119வது வசனம், சங்கீதம் 119 எடுத்து வாசிக்கலாமா? 18வது வசனம், 119 18. உமது வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். என் கண்களை திறந்தருளும். அப்படின்னா வேத புத்தகம் என்பது ஒரு அதிசய புத்தகம், ஒரு அதிசயமான ஒரு புத்தகம். பல புத்தகங்கள் உலகத்தில் இருக்கிறது, அது எல்லாமே அதிலிருந்து ஒரு நோக்கத்துக்காக எழுதப்பட்டு இருக்கிறது. சிலது சரித்திர புத்தகமா இருக்கிறது, சில ஆராய்ச்சி புத்தகமா இருக்கிறது, சிலது கதை புத்தகமா இருக்கிறது, சிலது கற்பனை புத்தகமா இருக்கிறது, சிலது மனிதனுடைய சுய சரிதியா இருக்கிறது. இப்படி பலவிதமான புத்தகங்களை இந்த உலகத்துல நம்மால பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த புத்தகம் அதிசய புத்தகம். ஹல்லேலூயா. இதை நாம் உன்னிப்பாய் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொண்டு இந்த வேதத்தை பார்க்கும்போது இந்த வேதம் நமக்கு அற்புதமாய் அதிசயமாய் தென்படியும். ஹல்லேலூயா.
அற்புதங்களை நாம் பார்க்கிற நாம் தொடர்ந்து அற்புதமான காரியங்களை வேதத்திலிருந்து நாம் ஆவிக்குரிய கண்களை கொண்டு பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை பார்ப்பதும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிப்பதும் நமக்கு மிகவும் எளிதான காரியமாயிடும். அல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்புகிறார். நம்ம ஏதோ இந்த உலகத்தில் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போக வேண்டும் என்று தேவன் நம்மை அழைக்கவில்லை. கிறிஸ்துவை தரித்து கொண்ட உலகத்துல கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியாய் தேவன் விரும்புகிறார். அவர் சொன்னார் இல்லையா, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். ஆவிக்குரிய இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு இருந்தா நம்ம ஆவிக்குரிய படிகளை கடந்து மேல உயர்ந்து கொண்டே இருப்போம். அந்த தெய்வீக வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு கடந்து போய் கொண்டு இருப்போம். ஆனா நம்ம உலகத்தின் காரியங்களில் அடுத்த கட்டத்தை கடந்து போயிட்டு இருக்கோம். நான் சின்ன சைக்கிள் வச்சிருந்தேங்க, இப்ப நான் பைக் வாங்கினேன், அடுத்து கார் வாங்க போறேன். எனக்கு இவ்வளவு வருமானம் இருந்து இப்ப இந்த வருமானம் எனக்கு உயர்த்தப்பட்டு இருக்கிறது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி உலக பிரமாண காரியங்களை வைத்துக்கொண்டு நாம் வளர்ந்து விட்டதா எனக்கே காரியங்களிலே இந்த ஆசீர்வாதங்களை வைத்து நாம் கணக்கிட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் பவுல் சொன்ன அந்த பிரகாசமல்ல மனக்கண்கள் உங்களுக்கு இருக்கிறதா? தேவனுடைய மகத்துவங்களை காணக்கூடிய ஆவிக்குரிய பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு இருக்கிறதா? அப்படிப்பட்ட மனக்கண்கள் இருக்கும்போது உலகத்தின் காரியங்களா நமக்கு ஒரு அற்பமாய் தோன்ற ஆரம்பிச்சிடும். முதல்ல பெருசா தெரியும், ஆனா இதை பார்க்க ஆரம்பிச்ச பிறகு நமக்கு அற்பமா இருக்கும். டெய்லி கஞ்சியும் ஊருக்காம குடிச்சிட்டு இருந்தோன்னு வச்சுங்களேன், திடீர்னு ஒரு நாள் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் 65 பல விதமான சாப்பாடு கொடுத்தோன்னா நமக்கு அந்த கஞ்செல்லாம் எப்படி இருக்குன்னா, என்னடா என்ன சாப்பாடுப்பா, இந்த கஞ்சை இவ்வளோ நாளாக குடிச்சிருந்தாருங்க, இன்னைக்கு தான் இப்படிப்பட்ட பிரியாணி இவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்டதில்லை. அந்த டிஃப்ரெண்ட் அப்போ தான் தெரியல. உலகத்தின் காரியங்களாக நம்ம மேன்மையாக நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உன்னதமான காரியங்களை வாழ்க்கையில் அனுபவிக்கும் பொழுது தேவனுடைய மகத்துவங்களை நாம் பார்க்கக்கூடிய கண்கள் நமக்கு கிடைக்கும் போது உலகத்தின் காரியங்கள் நமக்கு சாதாரணமா இருக்கும். அப்படி நம்ம பார்வையெல்லாம் எப்படி இருக்கும்? உன்னதத்தில் உள்ள மேலானவைகளை நாம் நோக்குகிறவர்களாய், அதை வாஞ்சிக்கிறவர்களாய், அதற்காக நாம் பிரயாசப்படுகிறவர்களாய், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களாய், வாழ்க்கை உயர்ந்த உன்னதமான காரியங்களுக்காய் நாம் மாறக்கூடியவர்களா மாறிடுவோம் இல்லையா? வேதம் என்ன சொல்லுகிறது? உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நம்முடைய நினைவுகள் இந்த உலகத்தின் காரியங்களை பார்த்து அதன் அடிப்படையில் நமக்கு நம்முடைய நினைவுகள் உண்டாகிறது, சிந்தைகள் உண்டாகிறது, ஆசைகள் உண்டாகிறது. ஆனா கர்த்தருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகளுக்கும் அவருடைய நினைவுகளுக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவாய் ஒரு பெரிய வித்தியாசத்தை காட்டக்கூடியதா இருக்கிறது. அந்த உன்னதமான அந்த உயர்ந்த தேவனுடைய நினைவுகளுக்குள்ளாய் நாம் கடந்து வர வேண்டும் என்றால் அவருடைய நினைவுகளை வார்த்தையாக எழுதி கொடுத்திருக்கிறார் நம்முடைய கரங்களிலே. அவருடைய எண்ணங்களையே தம்முடைய வார்த்தையாக்கி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறது. அந்த வார்த்தைகளை நாம் கவனிக்கும் பொழுது நம்முடைய கண்கள் பிரகாசம் அடைகிறது. நம்முடைய எண்ணங்கள் அவருடைய சிந்தையை போல நம்முடைய சிந்தை மாறி அவரை போல சிந்திக்கவும் செயல்படவும் நம்ம மாறக்கூடியவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, நம்ம விலை மதிக்க முடியாத ஒரு வேத புத்தகத்தை தேவன் நம்முடைய கரங்களை கொடுத்திருக்கிறார். இது நமக்கு வேண்டிய அனைத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான ஒரு புத்தகமா இருக்கிறது. இதோட மேன்மையை நம்ம அதிகமா தெரிந்து கொள்ளாதபடினால அநேக நேரங்களில நாம் என்ன பண்றோம்னா, சில நேரங்களில் தடுமாறுகிறோம். சில நேரத்துல அவங்க மூலமா நமக்கு ஒரு பதில் கிடைக்குமா என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறோம். சமீபத்தில் நான் ஒரு குடும்பத்தை நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க காலையில் சர்ச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் பண்ணுறேன், நான் சர்ச்சு முடிச்சுட்டு நாங்கள் உடனே நாங்கள் 4 மாவடி போயிட்டேன். 3 நாள் அங்கே கூட்டம் இருக்குது. நான் இப்போ இங்கே ஒரு சபைக்கு போயிட்டு இருக்கீங்களே? ஆமாம், சபைக்கு போயிட்டு இருக்கீங்க. 3 நாளுக்கு ஏன் அங்கே போனீங்க? இவ்வளோ தூரம் ஏன் பிரயாசப்பட்டு போனீங்க? 3 நாள் லீவு போட்டுட்டு அங்கே போனேன்னு. ஒரு சபைக்கு பல வருஷமா போயிட்டு இருக்காங்க. இந்த சபையில கிடைக்காத ஒண்ணு இவங்களுக்கு அந்த 4 மாவடியில போயிட்டு அந்த கூட்டத்துல கலந்து கொண்டு ஜெபம் பண்ணுனா கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க.
அப்படின்னா இங்க இருக்கிற ஆண்டவர் அங்க வேறு விதமா இருப்பாரோ? இங்க போதிக்கிற வேத வசனம் அங்க வேறு விதமாய் போதிக்கப்படுமோ? இல்ல அங்க இருக்கிற ஆண்டவர் ஒரு ஆண்டவரா இருப்பாரோ? அங்க வந்ததான் உனக்கு சுகந்தரபன் சொல்லுவாரோ? அப்படி நிறைய முரண்பாடா இருக்கிறது இல்லையா? நீ தம்மை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான், நீ கூப்பிட்டா நான் அங்க வரேன்டாரு. இல்ல நான் இருக்கிற இடத்துக்கு நீ வான்னு எங்க வேத வசனம் சொல்லல. அப்படின்னா என்ன? இவங்களுடைய வேதத்தினுடைய அறியாமை, வேதத்தை பற்றி படிக்காதபடினால இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அங்க போனா சரியாயிடும், இங்க போனா சரியாயிடும் அப்படின்னு இவங்களா ஒரு கற்பனைக்குள்ள வந்துடுறாங்க. அதுதான் வேதத்தை படிங்க. கர்த்தர் அதிலிருந்து நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவாங்க. ஒரு பிரச்சனை உனக்கு வந்தா அதனுடைய தீர்வை உங்களால சொல்ல முடியும். இது எப்படி தீரும் என்று உங்களால ஒரு தீர்வை உண்டாக்க முடியும். உங்களை இந்த வேத புத்தகம் உங்களை தீர்க்கதரிசிகளாய் மாற்றுகிறது. யார் தீர்க்கதரிசி? ஒரு காரியத்தை தீர்க்கமாய் தீர்க்கிறவன் தீர்க்கதரிசி. உங்களால ஒரு காரியத்தை தீர்க்கமாய் தீர்க்க முடியும் என்றால் நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி. இதுதான் வழி, இப்படி செஞ்சா அது சரியாயிடும் உங்களால தெளிவாய் சொல்ல முடியுமானால் தேவனுடைய பார்வையில் நீங்கள் தீர்க்கதரிசி. அதுவா இதுவா நமக்கு வரும்போது நம்ம இன்னும் தீர்க்கமாய் சொல்லக்கூடிய நிலையில இல்லை. அந்த பிரச்சனை நம்மளால சரியா பார்க்கக்கூடிய நம்முடைய கண்கள் தெளிவற்று இருக்கிறபடினால, நம்மளால தெளிவா தெரியாதபடினாலே நாம என்ன பண்றோம், அடுத்தவர்கள் யாராவது ஒரு வழிகாட்டுவாங்களா நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனத்தின் தெளிவை நம்ம அறிந்து இருக்கும்போது, நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமாய் இருக்கும்போது, நாமே அதனுடைய விடையை கண்டுபிடிக்க முடியும். நாமே அதற்கு ஒரு முடிவை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, அனுதினமும் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. இப்படியே அமைதியா நம்முடைய வாழ்க்கை எல்லா நாட்களும் போகிறது இல்ல. இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு பார்த்தா திடீர்னு மாறிடும். நாளைக்கு பார்த்தா திடீர்னு மாறிடும். நினைச்சு பார்க்காத ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து போகும். அப்ப நம்ம நினைப்போம், என்ன ஆண்டவரே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, இப்படி ஆயிடுச்சு. ஆண்டவர் தான் நடத்துறாரு. சில நேரங்களில இந்த பிரச்சனைக்குள்ள போய் நீ ஜெயிச்சு வெளியே வரணும்னு விரும்புகிறார். அப்படி ஜெயிச்சு வருவதற்கான ஞானத்தையும் பலத்தையும் அவர் உனக்காக இந்த வேதத்துல வைத்திருக்கிறார். இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன பிரச்சனை ஜெயிச்சு வரும்போது நீ என்ன ஆகுறன்னா, உனக்குள்ள பெரிய சந்தோஷம். வெற்றிகரமா இதை நான் ஜெயிச்சு வந்துட்டேன் அப்படின்னும் போது அடுத்த பிரச்சனை சந்திக்க தயாராகிற வாழ்க்கையில அடுத்த காரியங்களை ரெடி ஆயிர, அடுத்த வரட்டும். அப்படி அடுத்த பிரச்சனை வரும்போது அதையும் ஜெயிக்கிற. இப்படி நீ ஒவ்வொரு காரியத்தான் ஜெயிக்க 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 உன் வாழ்க்கையில என்ன ஆகுதுன்னா, நீ முற்றிலும் ஜெயமக்கொள்ளகுரனாய் மாறுகிறாய். எது வந்தாலும் பரவாயில்ல, என் தேவன் உன்னோடு இருக்கிறார், நான் நிச்சயமா அதை விட்டு அதுல இருந்து நான் ஜெயித்து மேல வருவேன்ற ஒரு திட நம்பிக்கை நமக்கு உண்டாகிறது. அப்படி நமக்கு ஒரு திட நம்பிக்கை உண்டாகுனா நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேண்டும். சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசிக்கலாம். 27 1 சாமுவேல் 14:27. யோனத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை. அவன் தன் கையிலிருந்த கோலை நீட்டி அதன் நுனியிலே தேன் கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டுக்கொண்டான். அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. பொதுவா இந்த உலகத்துல தேன் சாப்பிடும்போது கண்கள் தெளிவடையக்கூடிய சக்தி அந்த தேனுக்கு இருக்கு. அதை ஒரு மனிதன் சாப்பிட்டு அவனுடைய கண்கள் தெளிவடைஞ்சது. அப்படிப்பட்ட ஒரு பசியில இருக்கும்போது தேனை சாப்பிடும்போது அவனுக்கு ஒரு கண்கள் தெளிவடைகிறத பற்றி தான் இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறத நாம் படிக்கிறோம். வேத வசனமும் கூட ஒரு தேனை போலதான் வேதம் நமக்கு காட்டுகிறது. தேனிலும் இனிமையானது அவருடைய வார்த்தை இல்லையா? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பிசாசு சொல்றான், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உடைய கண்கள் திறக்கப்படும். இது புசிக்கும் நாளிலே அவன் கண்கள், பாவத்தின் கண்கள் திறக்கப்பட்டது, மாம்சிக்க கண்கள் திறக்கப்பட்டது, ஆவிக்கிற கண்களில் அவன் குருடாகி போனான்.
அதே ஆண்டவர் சொல்ற, இதை நீங்கள் புசிக்க நாளிலே உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வசனமாகிய தேனிலும் மதுரமாய் இருக்கிற இந்த வேத வசனங்களை நீங்கள் புசிக்கும் பொழுது உங்கள் கண்கள் தெளிவடைகிறது. ஹல்லேலூயா. உடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகிறது. காரியங்கள் உங்களுக்கு நேராய் கடந்து வரும்போது அதை எப்படி ஜெயிப்பது என்ற தெளிவாய் உங்களால அதனுடைய விடையை கண்டுபிடிக்க முடிகிறது. அந்த பிரச்சனை உங்களுக்கு பெருசாய் தோன்றதில்ல. ஏன்னா அதை எப்படி ஜெயிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. வீட்டுல நிறைய எலி இருக்குது. டக்குன்னு என்ன தோணும் உங்களுக்கு? எலி இருக்குதுன்னு தெரிஞ்சோன்னா என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு என்ன மைண்டுக்கு வரணும்? என்னதுப்பா? தேங்காய் சுட வைக்கிறாங்களா? எலி குண்டில் தேங்காய் வைப்பாங்களா? சரி சரி, ஓகே. டக்குன்னு இந்த எலியை பிடிக்கிறது எப்படி? போதா மைண்டு? உடனே என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் இரக்கம் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எலி கூண்டு வாங்கி அதில் தேங்காயோ கருவாடை வச்சு பிடிச்சிருவாங்க. சில கொடூரமான ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த எலியை விடக்கூடாது, சாவடிக்கணும்னு சொல்லி எலி மருந்தை வாங்கி வந்து சாப்பாட்டில் வச்சு எலியை ஒழிச்சு கட்டிடுவாங்க. அப்போ அது ஒரு பிரச்சனை. எலி வந்து வீட்டில் புடவை கடிச்சிருது, பல காரியங்களை கடிச்சு சிதறி நாசப்படுத்துது. அப்போ அது ஒரு பிரச்சனை தானே. அந்த பிரச்சனையை அடுத்த நிமிடத்துல நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இதிலே ஒழிப்பதற்கு என்ன வழி? டக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? இது மாதிரி சின்ன சின்ன காரியங்களால கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அதுக்கு தான் பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அந்த மனக்கண்கள் இருந்தா அந்த பிரச்சனை வரும்போது, ஓ இதுதான் இந்த வழி, இது செஞ்சா சரியாயிடும், இப்படி பண்ணா அதுக்கு பதில் கிடைச்சு நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம உடனே பதற மாட்டோம், கலங்கடிக்க மாட்டோம். நம்ம அப்படியே நம்ம பண்ணுமோ, இதுதானே, இது எப்படி பண்ண எனக்கு தெரியும், இதற்கான பதில் எனக்கு தெரியும், இது எப்படி சரி பண்ண எனக்கு தெரியும். அப்போ எப்போதும் போல நீங்க நார்மலா போயிட்டு இருப்பீங்க, இதை பார்த்து பதற மாட்டீங்க. அதுதான் நமக்கு மனக்கண்கள், பிரகாசம் உள்ள மனக்கண்களை நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. ஒரு வேத பகுதியை உங்களுக்கு நான் இன்னைக்கு வாசித்து காட்ட போகிறேன். அந்த பகுதியை வாசித்து அதற்குள்ளாய் நம்ம சில காரியங்களை தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் புத்தகத்திலே 22ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். நீ 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒன்பதாம் வசனத்தில் தொடர்ந்து வாசிக்கலாம். பின்பு எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாய் ஈசாக்கோட சுதந்திரவாளியா இருப்பது இல்லை என்றால். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாரால் உனக்கு சொல்வதவற்றை கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தா இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதி ஆக்குவேன் என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருதியிருந்த தண்ணீர் செலவழித்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். போதும், தேவன் பிள்ளையுடன் இருந்தார். இந்த சம்பவத்தை நம்ம வாசித்து இருக்கிறோம், நீங்க வாசித்து இருப்பீங்க. ஆகார் என்பவள்
ஆபிரகாமுடைய வீட்டில் ஒரு வேலைக்காரியா இருந்தாள். சாராளுக்கு பிள்ளை இல்லாதபடினால இந்த வேலைக்காரியை மனைவியாக கொடுத்து திருமணம் செய்து வைக்கிறார். அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. குழந்தை வளர்ந்து வருகிறது. இப்போ ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படி சாராளுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. இந்த குழந்தை வளர்ந்து வரும் பொழுது இந்த சாராளுடைய பிள்ளைக்கும் ஆகாருடைய பிள்ளைக்கும் அடிக்கடி அவங்களுக்குள்ள பிரச்சனை நடக்குது. இவ்வளவுதான் நடக்குது பிரச்சனை. உடனே சாராள் என்ன பண்றா, ஆபிரகாமிடம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றான். உடனே ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, ஆண்டவரும் சொல்றாரு சாராள் பேச்சை கேளுன்னு. அதனால வாசித்து பாருங்க. ஆபிரகாம் என்ன பண்றாரு, ஒரு மூட்டை சாப்பாடு மூட்டை கட்டி ஒரு தண்ணி கேனை கொடுத்து புறப்பட்டு கிளம்பி போனான்னு சொல்லிட்டார். அவன் புறப்பட்டு போய் வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறான். தண்ணீர் காலியாயிடுது, சாப்பாடு காலியாயிடுது, குடிக்க தண்ணீர் இல்லை. இந்த தண்ணீர் இல்லாமல் அந்த குழந்தை அந்த பிள்ளை கதறுகிறதை பார்த்து அவர் அம்பிப்பாயும் தூரத்தில் போய் அவர் அங்கே போய் அழுது கொண்டு இருக்கிறார். அப்போ தெய்வ தூதன் பேசுகிறான். இதெல்லாம் இங்கே படித்து வருகிறோம். இங்கே ஒன்று பார்க்கணும். வேலைக்காரியா இருந்த இந்த ஆகார் ஒருவேளை யாரோ ஒரு வேலைக்காரனு கட்டிக்கிட்டு ஏதோ ஒரு வாழ்க்கை வந்து சந்தோஷமா எழுந்திருப்பான். ஆனா திடீரென்று ஒரு வாழ்க்கை கிடைச்சது. பல சொத்துக்கு அதிபதியாகிய ஆபிரகாமுக்கு மனைவியாக்கப்பட்ட அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். நல்ல வாழ்க்கை கிடைச்சது, நம்முடைய எஜமானுக்கு மனைவியாகிற ஒரு பாக்கியம் கிடைச்சது. அவர் எவ்வளோ ஆடு மாடுகளை வைத்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார், அவருக்கு கீழே ஒரு 300-400 பேர் வேலைக்காரர் இருக்கிறாங்கன்னா அவர் எவ்வளோ பெரிய எஜமானன்னு பாருங்க. அவள் மகிழ்ச்சியா இருந்திருப்பான். பாருங்க, மகிழ்ச்சியா இருந்தா அவளுக்கு குழந்தை பிறந்தது, குடும்பத்தை நல்ல மரியாதை இருந்தது. அவ ஒரு எஜமானி போல அங்க வாழ ஆரம்பிச்சா, ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவ பெற்ற பிள்ளை மூலமா சின்ன பிரச்சனை உண்டாகிறது. இந்த ஆகார ஒரு தப்பும் பண்ணல. நேத்து வரைக்கும் நல்லா இருந்ததுங்க வாழ்க்கை. ரொம்ப சந்தோஷமா நைட்டு படுத்து, ஆண்டவரே எனக்கு என்ன மாதிரி வாழ்க்கை கொடுத்தீங்க, நான் எப்படி இருந்தேன், கீழே இருந்தேன், என்னை தூக்கி மேல வச்சிங்களே, ஒரு அருமையான வாழ்க்கை கொடுத்தீங்க, நன்றி ஆண்டவரை சொல்லி படுத்து காலையில் எழுந்தா அப்படி கதை ஸ்டோரி அப்படியே மாறுது. ஒரு சாப்பாட்டு மூட்டை கொடுத்து தண்ணீர் கேனை கொடுத்து கிளம்புமா நீங்க இருக்காதுன்னு சொல்லி யாரை நம்பி வாழ்க்கையை துவங்கினாலும் அந்த ஆபிரகாம் கொடுத்து அனுப்புறான். என்னை நேசித்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் குழந்தையும் பெற்று ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கு. என்ன திடீர்னு இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவருடைய மனநிலை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படியே தலைக்கீழாய் ஒரே நாளில, நேத்து நல்லா இருந்தது, இன்னைக்கு காலையில இழந்தா என் கதை வேறு மாதிரி இருக்கிறது. எனக்கு நான் நம்பி இருந்த என் கணவன் என்னை கைவிட்டுட்டான், நம்பி இருந்த குடும்பம் என்னை கைவிட்டுட்டு, இப்ப நான் துரத்தப்படுகிறேன், எங்க போறேன்னு தெரியல, எங்க போனேன்னு தெரியல, அவளுக்கு யாருமே இல்லை, என் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அப்படியாய் வனாந்தரத்துல, வனாந்தரம் என்றால் வழி இல்லாத ஒரு ஒரு இடம் தான். மணற்பாங்கா இருக்காங்க, ஒரு மரத்தை கூட பாக்குறது கஷ்டம், எங்கேயோ உனக்கு கண் தெம்படலாம், ஒரு நீரூற்ற பாக்குறது கஷ்டம், எந்த திசையில போகணும்னு கூட திசையே தெரியாது, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட வனாந்தரத்துல திசை தெரியாது போய் கொண்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த ஆகாரம் செய்தது என்ன? அவள் பக்கத்துல என்ன தவறு இருக்கு? அவள் என்ன பாவம் செய்தா? அவள் ஒண்ணுமே செய்யலையே. ஆனா ஒரு வாழ்க்கையில திடீர்னு ஒரு புயல், பெரிய மாற்றம். அவள் சந்தோஷம் துக்கமாயிடுச்சு, நிம்மதி போயிடுச்சு. அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன், அதுக்கு ஒரு விடை தெரியல, அதற்கு ஒரு பதில் தெரியல, நான் என்ன செய்ய போகிறேன்ற ஒரு திகைப்பு, ஒரு பெரிய கலக்கம், திகில் பிடித்து அவள் அப்படியே என்ன பண்றன்னு தெரியாத வனாந்தரத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாள். இப்ப வாசிக்கலாம். 15 வாசிங்க. துரத்தில் இருந்த தண்ணி செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு
பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ. அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? தேவதூதன் உனக்கு என்னப்பா சம்பவித்ததுன்னு கேட்கிறாரு. ஐயோ, எவ்வளவு சம்பவித்து இருக்கு. நேத்து இருந்த வாழ்க்கை எனக்கு இல்லை. நேத்து இருந்த நிம்மதி எனக்கு கிடையாது. நேத்து இருந்த அதிகாரம் என்கிட்ட கிடையாது. நேத்து நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு எனக்கு எதுவுமே கிடையாது. உனக்கு என்ன சம்பவித்ததுன்னு கேட்கிறாரு. வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. எங்க போவன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு எவ்வளவு பெரிய மன வேதனை கூடிய ஒரு சூழ்நிலை மாறி இருக்கிறார். தேவன், உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்னப்பா அப்படி உனக்கு ஆயிடுச்சு என்ற மாதிரி இந்த பதில பார்க்க முடியுது. ஆனா அடுத்து அவர் சொல்றாரு, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். 2 முறை இந்த வார்த்தை சொல்லப்படுது. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டா. அந்த பிள்ளையின் சத்தத்தை அவளால கேட்க முடியல. அதெல்லாம் வெகு தூரத்தில் அமர்ந்து கொண்டு, அந்த குழந்தை விட்டு தூரத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனா அந்த சத்தத்தை, பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். அந்த பிள்ளை மேல ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை நான் பெரிய ஜாதி ஆக்கியவன் சொல்றார். அதனால அந்த பிள்ளையை குறித்து பெரிய நோக்கம் இருக்குது. ஆனா அந்த நோக்கம் இப்ப நிறைவேறுவதற்கான சூழ்நிலை இல்லை. வனாந்தரத்துல துரத்தப்பட்டா, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தங்குறதுக்கு வழி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில அங்க இருக்கிறது. ஆனா தேவன் பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டார். அவன் திரும்ப திரும்ப சொல், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். நீ அவனுடைய சத்தத்தை கேட்க உன்னால முடியல. அந்த சத்தம் உன்னை உடைக்குது, நொறுக்குது. ஆனா அதை சத்தத்தை தேவன் கேட்டார். தேவன் கேட்டு என்ன பண்ணாரு? இவங்களோட பிரச்சனைன்னா, அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சிச்சு. இனிமே நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண போறோம்னு தெரியாது. அவ்வளவுதான், கதை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சா இதையே யோசித்து நேற்று இருந்த வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கிறோமே, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, இதையே நினைச்சு அவ வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாள். அதனால அவருடைய கண்களை தேவன் திறந்தார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில உங்களை கவலைக்குள்ளாக்கும் காரியங்களே இங்க அதிகமாய் நினைத்து கொண்டிருந்தா உங்க கண்ணு திறக்கப்படாது. உங்க கண்ணு குருடாயிடும். உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வு பக்கத்துல தான் இருக்கும். அது உங்களுக்கு தெரியாம போயிடும். ஏன்னா அந்த பிசாசு நம்மளை பிரச்சனையை கொண்டு வந்து நம்ம கவலைக்குள்ள ஆக்கி வைத்துதான் பிரச்சனை. அதான் கேட்கிறேன், உனக்கு என்ன ஆயிற்று ஆகாரே? அப்போ தேவதூதனை பாரல் இது பெருசா தெரியல. ஆனா இவ பெருசா நினைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை. தேவன் அந்த பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. தேவன் அந்த சத்தத்தை கேட்டு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையோடு கூட இருக்கிறாரு. அதை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். ஹல்லேலூயா. இப்போ தேவ திட்டம் இருக்கும் போது, ஒருத்தர் மேல தேவ திட்டம் இருக்கும் போது, இல்ல உங்க மேல தேவ திட்டம் இருக்கும் போது சூழ்நிலைகள் மாறலாம், கர்த்தர் மாற போகிறது இல்லை. ஹல்லேலூயா. அவர் சொன்னது உங்களை வாழ்க்கையில நிச்சயமா நிறைவேற்ற ஒரு வல்லவரா இருக்கிறார். இப்ப அவளுக்கு தேவை என்ன தெரியுமா? கண்ணு திறக்கப்படணும். கண்ணு திறந்துடுச்சுன்னா கொஞ்சம் தள்ளி தான் அந்த ஒரு துறவு இருக்கிறது. அந்த தாகத்துக்கான தண்ணீர் கொஞ்சம் தூரத்தெல்லாம் இருக்கிறது. அவளால பார்க்கவும் முடியல. ஏன்னு கேட்டனா, கவலை அவருடைய எண்ணங்களை சூழ்ந்து இருக்கிறது. கண் அந்த கிணத்தை பார்த்தாலும்,
அந்த நீரூற்றை பார்த்தாலும் துறவை பார்த்தாலும் உங்களுக்கு எண்ணமெல்லாம் எதை ஒன்று நினைத்து கொண்டு இருக்கிறபடினாலே அதை அவளால பார்க்க முடியல. அன்னைகளுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு முன்பாக தேவன் அற்புதமான காரியங்களை வைத்து இருந்தாலும் அவருடைய கண்கள் அதை பார்க்கறது இல்ல. இவங்க கவலை எல்லாம் இவங்க பிரச்சனை இதையே யோசித்து இருக்கு. ஏன்னா ஆக போதும், அடுத்து என்ன ஆக போறோம், இப்படி ஆயிடுமோ, அப்படி நடந்துருமோ, இப்படி கஷ்டப்படுமோ, எல்லாமே நம்ம என்ன பண்ண அவிசுவாசம் காரியங்களே யோசித்து யோசித்து திங்க் பண்ணி எப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கவலைகள் பெருசாகுதை தவிர தீர்வு கிடைக்கிறதே இல்லை. ஆனால் உடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானால் உன் பிரச்சனைக்கான தீர்வு மிக பக்கத்துல இருக்கு. அல்லேலூயா. அதுதான் பவுல் சொல்றாரு, உங்களுக்கு பிரகாசமுள்ளமான கண்கள் தேவை. அன்றைக்கு அவர்களுக்கு ஆண்டவர் தெய்வ தூதனை அனுப்பி அவனோடு பேசி அவங்க கண்களை திறந்து அவங்களுக்கு என்ன பண்றாரு, அந்த பிரச்சனை வெளியே கொண்டு வருகிறாரு. இன்னைக்கு தெய்வ தூதன் உங்களுக்கு பேசணும்னு அவசியம் கிடையாது. தேவ தூதனை காட்டிலும் மிக வல்லமையான தேவ வார்த்தை உங்கள் கரங்களில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவ தூதனை காட்டில மிக சிறந்ததை நமக்கு கொடுக்கக்கூடியது வேத வசனங்கள் நம்ம கரங்களில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய கண்களை மிக தெளிவா ஆக்கிடும். அல்லேலூயா. 1000 பிரச்சனைகள் நம்ம சூழ்ந்து இருந்தாலும் கூட நம்முடைய பார்வை தெளிவா இருந்தா அங்க ஒரு வழியை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அங்கே ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும். எப்பமா இயேசுடைய வார்த்தை நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவேன் நான். அவர்கிட்ட எதை கொண்டு போய் கேட்டாலும் அதுக்கு அருமையான ஒரு தீர்வை பேசுவார் பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது உண்மையால அந்த படிக்கும் போது ஒரு தேவன் மாத்திரம்தான் இப்படி எல்லாம் பதில் பேச முடியும். அவர்கிட்ட எத்தனையோ பேர் எத்தனையோ பிரச்சனைகளை கொண்டு அங்க நிறுத்தும் போது அவர் பிரச்சனைக்குள்ள தள்ளணும்னு சொல்லி எத்தனையோ பேர் என்னமோ பண்றாங்க, என்னென்னமோ கேட்கறாங்க, எல்லாத்துக்கும் அவர் மிக சிறந்த பதிலை கொடுக்கறத பார்க்க முடியுது. அப்படின்னா நீ என்ன பிரச்சனை எடுத்துட்டு வா, என் பார்வையில அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும், அதுக்கு சரியான பதிலை கொடுக்க முடியும். ஆண்டவரிடத்துல எதை கொண்டு போனாலும் அதை சரியாய் தீர்க்கிறாரு பாருங்க, சரியான பதிலை கொடுக்கிறாரு பாருங்க. அதுக்கு திரும்ப பேச முடியாத அளவுக்கு பதில் கொடுத்துறாரு. இவரை மடக்குன்னு அவர் அவங்கள மடக்கி அனுப்பிச்சிடுறாரு. அப்படின்னா என்ன, அவருடைய பார்வை மிக தெளிவா இருக்கிறது. அவர் காட்சிகளை மிக கவனமா பார்க்கிறாரு. ஒரு பிரச்சனை பார்த்த உடனே அதுக்கு தீர்வு உடனே கண்டுபிடிச்சிட்டாரு. அங்க போயிடாரு ஸ்ட்ரைட்டா. பிரச்சனைக்கு தீர்வு என்ன? நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் அநேக பிரச்சனைகள் நமக்கு வருகிறது. ஆனால் தீர்வை கண்டுபிடிக்கிறதுல ஏன் கண்டுபிடிக்கிறதுல பிரச்சனையே பேசி பேசி அதையே பார்த்து அதையே பேச பேச அது ரொம்ப பெருசாயிடுது. அதை நம்மள அழுத்தி பாரத்தினால நம்ம என்ன பண்ணுகிறதுனா நம் பக்கத்துல வைக்கப்பட்டிருக்கிற அந்த பக்கத்தில் இருக்கிற அற்புதமான அந்த வழிகளை பார்க்கிறது இல்ல. அதனாலதான் அவர் சொல்றாருல்ல, இந்த வேதத்தில் உள்ள மகத்துவங்களை அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலாம். உலகத்துல நீங்க பிரச்சனை மிகுந்து இருக்கிற ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரச்சனை இல்லாத உலகத்துல இல்ல, இந்த உலகத்துல எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. அவர் என்ன சொன்னார், உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்க, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு, நான் இந்த உலகத்தை ஜெயிச்சேன், அதனால நீங்களும் ஜெயிப்பீங்க. நீங்க தான் ஜெயிக்கணும். நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் இந்த உலகத்தை ஜெயிக்கணும். இப்ப உலகத்திலே ஜெயிக்கும்படியா நாம் பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. எதற்காக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம்? ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதெல்லாம் மூலையில உட்காந்து அழுது, ஆண்டவரே இது எப்படி ஆண்டவரே, எனக்கு ஏன் ஆண்டவரே? கேள்வி கேட்பதில்ல, ஆண்டவர் கேள்விக்குரியல்ல, தேவன் பதிலாயிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை உனக்கு பதிலாயிருக்கிறது. நாம் பதிலை பார்க்காம கேள்விக்குரிய பார்த்து இருக்கிறோம், கேள்வியை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். பதிலாயிருக்கிற கர்த்தருடைய வசனத்தை பாருங்க, உன் கண்கள் தெளிவாக்கப்படுகிறான். பிரச்சனைகளே தேவனுடைய மகத்துவத்தை பார்க்கக்கூடிய நமக்கு ஆவிக்குரிய கண்கள், பிரகாசமுள்ள கண்கள் இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் நமக்கு மிக சாதாரணமான அதற்கான வழிகளை கண்டுபிடிச்சு ஜெயிச்சு போயினே இருப்போம். எல்லாரும் சிலுவை பார்த்து பயப்படுறாங்க, இயேசு மாத்திரம் சிலுவையை பார்த்து தைரியமா போகிறார். சிலுவையா அப்படின்னாலே
அப்படி நடுங்கி நடுங்கி போகும். கொடூரமான ஒரு மரணம். அந்த மரணத்தை இயேசு தைரியமா போய் சந்திக்கிறார். ஏன் ஒரு ஆள் அப்படி தைரியமா சந்திக்க முடிகிறது? அது ஜெயிக்க பிறந்தவர். ஹல்லேலூயா. இந்த சிலுவையின் மூலமா தான் நான் இந்த பிசாசை ஜெயிக்க போகிறேன். இந்த பாடுகளின் வழியாகத்தான், இந்த உபத்திரத்தின் வழியாகத்தான் நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த பிசாசை ஜெயித்து அவன் தலையை நசிக்க, இந்த பிசாசுக்கு அடிமையா இருக்கிற மக்களுடைய கோடா கோடி மக்களுடைய வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பை, விடுதலை கொண்டு வர போகிறேன். அதை எண்ணி பார்க்கிறார். நான் இந்த வழியா போய் அதை ஜெயித்து பெரிய விடுதலை கொண்டு வர போகிறேன் என்பது இந்த சந்தோஷமா என்ன பண்றாரு? இதை போய் ஜெயிக்கிறது தயாராகிறார். உங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனையை நீங்க அதுக்கு பின்னாடி ஜெயித்தா என்ன கிடைக்க போகிறது ஞானம் நமக்கு கிடைச்சிச்சுன்னா ஒரு கை பார்த்துடலாம். இந்த பிரச்சனையை ஜெயிக்க போகிறார். யாக்கோபு எழுதின புத்தகத்துல ரொம்ப அழகா அந்த 1ஆம் அதிகாரத்துல வாசிங்க. ரொம்ப அருமையா எழுதிருப்பா யாக்கோபு. 1ல இருந்து வாசிங்க. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்கான யாக்கோப்பு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது முதல்ல வாசிங்க. தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, நீங்க போய் சில பிரச்சனைகளை மாட்டிக்கும் போது, நீங்க மாட்டிக்கிறீங்களா? யாருன்னா மாட்டி விட்டாங்களா? எப்படியும் நடக்கலாம். ஆகாருடைய வாழ்க்கையில அவ மாட்டிக்கல, அவளை எல்லாரும் மாட்டி விட்டுட்டாங்க. பிரச்சனை வந்துருச்சு, துரத்தப்பட்டா, வனாந்தரத்தில் அலைந்து கொண்டு இருக்கிறான். என்ன பண்ணணும் புரியல, கவலை மேல கவலை, பிரச்சனை மேல பிரச்சனை யோசித்து அதுக்கு பதிலே கிடைக்கல. ஆனா பதில் பக்கத்துல தேவன் வைத்திருக்கிறார். எப்போ அவனுக்கு கண் திறக்கப்பட்டதோ அப்பதான் அதுக்கு பதில் கிடைச்சது. தேவன் ஒரு வாக்கு கொடுக்கிறாரு, இந்த பிள்ளைய நான் பெரிய ஜாதியாக்குவேன். அந்த பிள்ளை தான் இன்னைக்கு இருக்கிற எல்லா இஸ்லாமியர்கள். பாருங்க, இந்த பூமியில 5 பேர்ல ஒருத்தர் இருக்குங்களா? 5 பேர், இந்த 5 பேர்ல ஒருத்தர் முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க. பாருங்க, அன்னைக்கு சொன்ன வார்த்தை எப்படி நிறைவேற்றிருக்காரு பாருங்க. வனாந்தரத்துல தனியாய் துரத்தப்பட்ட அந்த ஆகார் அந்த பிள்ளையை தனியாய் சுமந்து கொண்டு, புருஷன் இல்லாம, குடும்பத்துல எந்த ஒரு உறவு இல்லாம தேவன் ஒரு வாக்கு கொடுக்கிறாரு பாருங்க, இந்த பிள்ளை நான் பெரிய ஜாதியாக்குவேன். அவனோடு கர்த்தர் இருந்தார். அந்த வார்த்தை பாருங்க, இன்னைக்கு கூட நம்ம நினைச்சு பார்க்கக்கூடிய அந்த நிலையிலே அங்க ஆகாருடைய வார்த்தை, ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இன்னைக்கு கூட நினைச்சு பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த சந்ததி இன்னைக்கும் வச்சிருக்காருங்க உயர்வா, இல்லையா? அப்படி என்ன பிரச்சனைகள் வரலாம், கர்த்தருடைய திட்டம் உங்கள் மேல் இருக்குமானால் தேவன் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. நாம் கவலைப்பட்டு கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறதல்ல, ஆண்டவரே எனக்கான ஒரு வழியை நீங்க வச்சிருக்கீங்க, அதை பார்க்கும்படியா என் கண்களை திறந்தரலோன்னு ஜெபிக்கணும். பவுல் ஜெபித்தது போல, ஆண்டவரே நீ வைத்திருக்கிற அற்புதமான காரியங்களை நான் பார்க்கும்படியா என் கண்களை திறந்தரலோன்னு ஜெபிக்கணும். ஹலோ, இருக்கீங்களா? இங்க எழுதுற யாக்கோபு பலவிதமான பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். என்னங்க இது? பிரச்சனை வரும்போது சந்தோஷமா எண்ணுங்கன்றார். பிரச்சனை வந்தாதான் நம்ம சந்தோஷம் போயிடும். அப்பதான் ஒரு குழப்பம் வரும், அப்பதான் என்ன பண்றதுன்னு தெரியல, அப்பதான் ஒரு மனுஷர்களை உதவிகளை நாடுகிறது. அவங்க கிட்ட போனா உதவி பண்ணுவாங்களா? அவங்க கிட்ட போனா அதை சரி பண்ணிடுவாங்களா? யார்கிட்ட போகலாம்? பிரச்சனைக்கான தீர்வு நம்ம என்ன பண்றோம்னா மனுஷரிடத்துல நாம தேடி ஓடுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு யாக்கோபின் மூலமா, பிரச்சனை வரும்போது சந்தோஷப்படுங்க. ஏன் சந்தோஷப்படணும்?
சர்வ வல்ல தேவன் என்னோடு இருக்கிறாரு, அவரை கொண்டு நான் அதை ஜெயிக்க போகிறேன். ஒரு வெற்றி எனக்கு முன்பாக இருக்குது. பிரச்சனை பார்க்காதுங்க, பிரச்சனை எனக்கு வெற்றியாய் மாறப் போகிறது. இதை நான் ஜெயித்து வரும்போது அதனால நான் சந்தோஷப்படுகிறேன் ஜெயிச்சேன் என்று. அப்போ பிரச்சனைகளை நான் ஜெயிக்க போகிறேன் என்று பார்க்கும்போது ஒரு சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. பரீட்சை வரும்போது நிறைய பேருக்கு குளிர் ஜுரம் வந்துடும். நான் பரீட்சை வந்துச்சுன்னு பயந்து, ஏன்னா சரியா படிக்கல, அதனால பரீட்சையை குறித்து ஒரு பயம், ஃபெயில் ஆயிடுவோம். அப்ப ஃபெயில் ஆயிடுவோம் என்ற ஒரு பயம் வரும்போது அந்த பிரச்சனை சந்திக்கவே பயமா இருக்கு. பரீட்சை எழுதுறதுக்கே ஒரு ஒரு பதட்டத்தோடு போறோம். நல்லா எழுதுவேனா எழுத மாட்டேனா, இப்படி போனா பரீட்சை எப்படி எழுத முடியும்? படிச்சதை மறந்துடும். 4 கேள்விக்கு பதில் தெரிஞ்சா அவர் 50 மார்க் வாங்குறது அதுவும் வாங்க முடியும் போயிடும். ஒருத்தன் தெளிவா படிச்சுட்டு எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் எழுத தயாரா இருக்கிறேன்னு ஒரு நிலைக்கு ஒருத்தர் படிச்சுட்டேன்னு வச்சுங்களேன், பரீட்சைக்கு எப்படி போவான்? தெம்பா போவான். ஒரு கை பார்க்குறேன் பாரு, இந்த பரீட்சையை 100க்கு 100 மார்க் வாங்குறனா இல்லையா? போவானா இல்லையா? பிரச்சனை சந்திப்பதற்கு நீ ஆயத்தமாய் போனால், இதை ஜெயிக்க போகிற ஒரு விசுவாசம் உனக்கு இருக்குமானால், அப்பதான் சந்தோஷமா போக முடியும். ஹல்லேலூயா. அப்ப பிரச்சனை பார்த்து பயந்து நடுங்கி கலங்கி கதறி என்ன செய்ய போகிறேன், என் வாழ்க்கை முடிந்து போனது, இப்படிதானா என்னுடைய வாழ்க்கை இருக்க போது, இதுதான் என் வாழ்க்கை என்று எண்ணி பார்க்கும்போது தார தாரையா கண்ணுல தண்ணி வந்துருக்கு. அதுதான் ஆகாருடைய வாழ்க்கையில. அவ்வளவுதான், கதை முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் முடிவிலும் ஒரு துவக்கத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என் எஜமான் ஆபிரகாம் மிக நல்லவன், அவன் அன்புள்ளவன், என்னை நேசித்து திருமணம் சொல்லிக் கொண்டான், ஒரு குழந்தைய பிறந்துச்சு. என் வாழ்க்கை இனிமேல ராஜபோக வாழ்க்கை நினைச்சு வாழ்ந்து கொண்டிருந்த அவளுடைய வாழ்க்கையில திடீரென்று ஒரு புயல் வீச ஆரம்பிச்சது. அதே கட்டின புருஷன் வீட்டை விட்டு துரத்தி அனுப்புறான், நீ போலாம். கிறிஸ்துவ வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருங்க. சில நேரங்களில் நம்ம ரொம்ப நம்பி இருப்போம், ரொம்ப எதிர்பார்த்து இருப்போம், திடீர்னு நம்ம கை விட்டுருவாங்க. உடனே நம்ம சோர்ந்து போகக்கூடாது. இந்த மாதிரி ரொம்ப நம்பி ஒண்ணு கிடைக்காம போகும்போது உடைஞ்சி மூலையில உட்கார்ந்துடக்கூடாது. இவங்களை நம்பி இருந்தேனே, என்னை கை விட்டுட்டாங்களே என்ற ஒரு நிலை வரும்போது மிக சிறந்ததை ஒன்று உனக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஆபிரகாமோடு இந்த ஆகார் இருந்திருந்தா ஒருவேளை இந்த இஸ்மவேல் ஒரு மிக சிறந்த ஆசீர்வதிக்கப்பட்டவனா வந்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த ஆபிரகாமோடு இருந்திருந்தா ஆபிரகாம் பார்த்திருக்கலாம். ஆனா ஆபிரகாமை கூட விட அதிகமாய் இந்த ஆகாரை தேவன் என்ன பண்ணிருப்பார், போஷித்து இருப்பார். நான் நம்புறேன். ஏன் தெரியுமா? அங்க ஆபிரகாம் இடத்துல சொல்றாரு, இந்த மனைவிடைய பேச்சை கேட்டு நீ செய். அவன் சொல்ற, ஆகாரை துரத்தி விடணும் ஆகாரத்தை. அப்போ இயேசு தேவனும் இதற்கு உடந்தையா இருக்கிறார். ஆகாரை துரத்தி விடும்படியாக தேவனும் அவர்களை ஏவுகிறது நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் ஆகார் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தாதான் தேவன் இஸ்மவேலை ஆசீர்வதிக்க முடியும் என்ற ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறபடினாலே அங்க ஒரு கசப்பான நிகழ்ச்சிகள் நடந்தாலும் தேவன் அவர்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவை பின்பற்றி நடக்கிறவங்க வாழ்க்கையிலே சில நேரங்களிலே கசப்பான சூழ்நிலைகள் வரும், பல இழப்புகள் வரும். உடனே ஆண்டவரே இதுவரைக்கும் நல்லா போச்சு, இப்ப இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன செய்வேன்னு கலங்கினா கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், மிக சிறந்த ஒன்றை உனக்காய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை நம்புகிற, தேவனை விசுவாசிக்கிற உன் வாழ்க்கையிலே தேவனுடைய அனுமதி இல்லாமல் சொல்றாரு, தலையில் உள்ள மயரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. இயேசு என்ன பண்றன்னா, நியாயம் விசாரிக்க பிலாத்து இடத்துல நிக்கிறார். பிலாத்து சொல்றாரு, ஏன் நான் பேச மாட்டேன், நான் கேள்வி கேட்டா பதில சொல்ல மாட்டேன், நான் நினைச்சா உன்னை விடுதலாக்க முடியும், உனக்கு தெரியுமா அப்படின்னு பிலாத்தை கேட்கிறாரு. இயேசுக்கு ஒரு அருமையான பதில சொல்ற அந்த இடத்துல, பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாவிட்டா. ஹல்லேலூயா.
அவர் உனக்கு ஒரு அனுமதி தராவிட்டா உனக்கு விடுதலை கொடுக்க முடியாது. உன்னால விடுதலை கொடுக்க முடியாது அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா மறிக்கிறதுக்கு வந்திருக்கிற அந்த சிலுவையில மறித்தாகணும், விடுதலை உன்னால கொடுக்க முடியாதுன்னு தெரியும். அதெல்லாம் சொல்றாரு, இது தேவ சித்தம். நான் மறிக்கிறதுக்காக நீ என்னதான் விடுதலை பண்ண, என்னதான் ட்ரை பண்ணணும், அது உன்னால முடியாது. அல்லேலூயா. இதை நான் சகித்துதான் ஆகணும். இந்த சிலுவையை நான் அனுபவிச்சுதான் ஆகணும். ஏன்னா இதுக்கு பிறகு மிகப்பெரிய இந்த ஒரு கூட்ட ஜனத்திற்கு மாபெரும் விடுதலை கிடைக்க போகிறது. அல்லேலூயா. இந்த மனுக்குலம் மீட்படைய போகிறது, நரகத்துக்கு தப்பி வைக்கப்பட போகிறது. ஆகையினால இதன் வழியா நீ கடந்து போக வேண்டியது தேவ சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கும் போது சில நேரங்களில கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆண்டவரே இதை செய்யணுமா, இந்த வழியா போனோமா, இது பின்பற்றித்தான் ஆகணுமான போது சில நேரங்களிலே சிலுவை போலதான் இருக்கும். என் பின்னே வருகிறவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சில நேரங்களில் ஆண்டவர் சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பென்னி என்ற ஒரு ஊழியக்காரர், அவரது புத்தகத்தை, அபிஷேக் என்ற புத்தகத்தை நான் வாசித்திருந்தேன். ஒரு ஆரம்ப கட்ட ஊழியங்களில் அவர் ஊழியங்களுக்கு போயிட்டு வரும்போது கூட்டம் நடத்திட்டு, அப்போல்லாம் எல்லாம் ஜெபிச்சுப்பாங்க. எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிக்கிறது ரொம்ப நேரம் ஆகும். கூட்டத்தில் வரவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ண என்ன ஆகுறது, ரொம்ப நேரம் ஆகிடும். 9 மணிக்கு முடித்தா எத்தனை மணிக்கு ஜெபம் பண்ணி முடிப்பேன்னு தெரியும். எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுன்னா அப்புறம் நேரம் கடந்து வீட்டுக்கு வரும்போது ரொம்ப இரவு கிட்டத்தட்ட 2 மணி 3 மணி அந்த மாதிரி தான் வீட்டுக்கு வருவார். அந்த கூட்டங்களை முடிச்சுட்டு ரொம்ப சோர்வாக இருக்குமா, படுத்தவுடனே தூங்கணும் போல இருக்கும், வேற எதுவுமே பண்ண தோணாது. அவ்வளோ சோர்வு இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுறாங்க, ஜெபம் பண்ணி எழுந்துன்னு. ரொம்ப கஷ்டமா இருக்குமா அந்த இடத்துல. இவ்வளோ சோர்வா இருக்கிறேன், என்ன ஜெபம் பண்ண சொல்றீங்க ஆண்டவர். அதனால அதற்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் அந்த கீழ்ப்படுதலை வைத்து தான் அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தாராம். அல்லேலூயா. அது என்ன பார்க்குறேன்னா, தன் மகனை பலி கொடுக்க சொல்லும்போது, பலி கொடுக்கணும்னு ஆசையில அவரோட பலி கொடுக்க சொல்லல. என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறாயா, என்னுடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படியும் போது உன்னை கொண்டு என் சித்தத்தை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. இதுக்கே கீழ்ப்படையில உன்னை கொண்டு நான் என்னப்பா செய்ய முடியும்? மனப்பூர்வமா நீ கீழ்ப்படியா விட்டா உன்னை கொண்டு என் சித்தத்தை நிறைவேற்ற முடியாம போயிடுமே. அதுதான் இவ்வளோ பாடுகள் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் ஜெபம் பண்ணுன்னு சொல்றேன்னா, உன்னை கஷ்டப்படுத்துறது அவருக்கு சந்தோஷம் இல்லை. இவ்வளோ பாடுகள் பிரச்சனை மத்தியிலும் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியும் போது அது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதை செய்து முடித்த பிறகு அதனுடைய பலன் மிகுதியா இருக்கும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? பிரச்சனைகளே நம்ம எப்படி பார்க்கணும்னா, கர்த்தர் நமக்கு வெற்றி அடைய ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனை மூலமாய் தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறேன். இதை கொண்டு தேவனுடைய அற்புதத்தை ருசித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. இவன் ஏன் இப்படி பிறந்திருக்கிறான்? இதே கேள்வி, இதே உலகமே இதான் கேட்டுக்கொண்டது. இவனுக்கே இந்த கஷ்டம், இவனுக்கே இந்த பிரச்சனை, இவன் அப்படி இருக்கிறான். இப்படி கேள்வியே கேட்டுட்டு இருக்கிறான், பதில கண்டுபிடிக்கல. ஆனா இந்த கேள்வியை கொண்டு போய் இயேசு கிட்ட கேட்டாங்க, இவன் ஏன் எப்படி பிறந்திருக்கு? இவன் செய்த பாவமா, முன்னோர்கள் செய்த பாவமா? ஆண்டவர் அந்த டாபிக்கே போல. ஆண்டவர் பதில் வேற லெவலுங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கு உள்ள அர்த்தம் இருக்கு, அதுக்கு வேத வசனம் இருக்கு, அதன் அடிப்படையில் தான் கேட்கிறாங்க. ஆனா அந்த டாபிக்கே அவர் போல, அவங்க எந்த ஆங்கில கேள்வி கேட்டாலும் அந்த ஆங்கில அவர் பதில் சொல்லல. அவர் மிகச்சிறந்த ஆங்கில ஒரு பதில கொடுக்கிறார். இவன் தேவனுடைய கிரியைகள் இவனுக்குள் வெளிப்படும்படியா இவன் எப்படி பிறந்திருக்கிறான். ஹல்லேலூயா. பிரச்சனையை தேவன் கிட்ட கொண்டு போன அவர் எப்படி பார்க்கிறாரு? இந்த பிரச்சனை மூலமா தேவனை மகிமைப்படுத்த போகிற தேவன் உனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறாரு. அதனால தேவன் மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. பிரச்சனையை கொண்டு போய், ஆண்டவரே இது என்னப்பா எனக்குன்னு கேட்டா, இதன் மூலமா நான் மகிமைப்பட போகிறேன். ஹல்லேலூயா. இதன் மூலமா உனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. பிரகாசமான கண்கள் நமக்கு வேண்டும். நகரே பிரச்சனைகளை எப்படி பார்க்கணும் எனக்கு கற்றுத்தாங்கப்பா.
தினந்தோறும் வேத வசனங்கள் எடுத்து படித்து தியானித்து பாருங்க. உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாக. கண்களை மூடுவோமா? தேவனுடைய சமூகத்துக்கு வருவது ஒவ்வொரு முறையும் நம்ம ஒரு புதிய ரகசியத்தை வெளிப்பாடை நாம் பெற்றுக்கொண்டு அதில் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற ஒரு அனுபவம். நாளுக்கு நாள் நாம் புதுப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவம். உள்ளான மனுஷனுக்குள்ளாய் நாம் பலப்படுகிற ஒரு அனுபவம். கண்கள் கொஞ்சம் கொஞ்சமா தெளிவடைந்து மிக பிரகாசமாய் எல்லாவற்றையும் பார்த்து எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு அருமையான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அனுபவத்துக்கு கடந்து வரும்படியாய் நாம் தேவனுடைய சந்நிதிக்கு வருகிறோம். இன்னும் உம்மை